இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போர் சூழ்நிலையில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய்ந்து அவசர நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை உபக்குழு நியமனம். போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய நடிகர் ஸ்ரீகாந்த் தவறை ஒப்புக்கொண்ட போதும் பிணை வழங்க மறுத்த நீதிபதி. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழித் தாக்குதல்களில் அணுசக்தி நிலையங்கள் முழுமையாக அளிக்கப்படவில்லை. அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயர் பரிந்துரைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரான் இஸ்ரேல் ஆகிய இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளது. கத்தாரிலுள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் உட்பட தொடர்ச்சியான குண்டுவீச்சுகளுக்குப் பிறகு இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. எனினும் இருதரப்பிலும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஈரான் ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய இராணுவம் குற்றம் சாட்டியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஈரான் உடனடியாக மறுத்தது. இதற்கிடையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் பாபோல் மற்றும் பாபோல்சார் ஆகிய வடக்குப் பகுதிகளிலும் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் செவ்வாயன்று போர் நிறுத்தத்தை இரு நாடுகளும் மீறியுள்ளதாக ஒப்புக்கொண்டார். மேலும் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த ட்ரம்ப், அவர்கள் வேண்டுமென்றே செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இன்று காலை இஸ்ரேல் போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேறியது எனக்கு பிடிக்கவில்லை. அதை நான் தடுக்க முடியுமா என்று பார்க்கப் போகிறேன் என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போதைய போர் சூழ்நிலையில் இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய்ந்து அவசர நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது மோசமடைந்துள்ள போர்ச்சூழல் காரணமாக தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கை எதிர்கொள்ளவுள்ள சவால்கள் தொடர்பாக முற்கூட்டிய தயார்நிலை இருக்க வேண்டிய தேவை பற்றி அமைச்சரவை கவனம் செலுத்தியுள்ளது. அதற்கமைய மத்திய கிழக்கு போர்ச்சூழல் தொடர்பாக ஆராய்ந்து தாக்கங்கள் ஏற்படக்கூடிய துறைகள், தாக்கத்தின் அளவு மற்றும் அது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் பற்றி மீளாய்வு செய்து பொருத்தமான பரிந்துரைகளை வழங்குவதற்காக அமைச்சரவை உபகுழு ஒன்றை நியமித்துள்ளது. இதேவேளை குறித்த உபகுழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஏற்புடைய அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் கூடிய குழுவொன்றை நியமிப்பதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் இரவு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் தனது குடும்பத்தில் பல பிரச்சினைகள் இருப்பதாகவும் தனது மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தான் வெளிநாடு செல்லப்போவதில்லை எனவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் எனவே தனக்கு பிணை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் இங்கு பிணை கோர முடியாது எனவும் சிறப்பு நீதிமன்றில்தான் பிணையை பெற முடியும் என தெரிவித்த நீதிபதி, நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் யார் என்பது குறித்து விசாரிக்க அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் கொக்கைன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவருக்கு கொக்கைன் சப்ளை செய்ததாக ஆப்பிரிக்க நாடான கயானாவை சேர்ந்த ஜான் என்பவர் ஓசூரில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜான் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது அவர் யாருக்கெல்லாம் போதைப் பொருளை விநியோகம் செய்தார் என்ற பட்டியலை போலீசாரிடம் கொடுத்தார். அந்த பட்டியலில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தும் இடம்பெற்றிருந்தார். இதையடுத்து போலீசார் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அதிரடி விசாரணையில் ஈடுபட்டனர். போலீசாரின் விசாரணையின் போது தான் போதைப் பொருளை பயன்படுத்தியதே இல்லை என்று ஸ்ரீகாந்த் வாதம் செய்தார். ஆனால் அவருக்கு அடிக்கடி போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக ஜான் குறிப்பிட்டிருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. இதையடுத்து சாலிகிராமத்தில் உள்ள ஸ்ரீகாந்தின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர். இதில் எதுவும் சிக்கவில்லை. இதையடுத்து ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. பரிசோதனை முடிவில் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப்பொருளை பயன்படுத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப்பொருள் பயன்படுத்தி 45 நாட்கள் வரை மருத்துவ பரிசோதனையில் கண்டறியலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் ஸ்ரீகாந்த்
ஸ்ரீகாந்த் வேறு யாருக்காவது போதைப் பொருளை வழங்கியுள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ஸ்ரீகாந்த் ஆன்லைன் மூலமாகவும் சில சமயங்களில் நேரடியாகவும் போதைப் பொருளை வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட வான்வழித் தாக்குதல்களில் 2 அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அழிக்கவில்லை என்று ஒரு புதிய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளது. இருப்பினும் குண்டுவெடிப்பு மேற்காசிய நாட்டின் அணுசக்தி திட்ட செயற்பாடுகளை சில மாதங்களுக்குள் பின்னுக்குத் தள்ளக்கூடும் என்று தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் தயாரித்த அறிக்கை 2 முக்கிய அணுசக்தி தளங்களான ஃபோர்டோ மற்றும் நடான்ஸ் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று கூறுகிறது. பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் என்பது பென்டகனின் உளவுத்துறை பிரிவாகும். மேலும் மத்திய கிழக்கில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க மத்திய கட்டளையுடன் இணைந்து தாக்குதல்களுக்கு பின்னர் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடுவதற்கு பணியாற்றியது. அறிக்கையின்படி ஈரானின் அணு ஆயுத நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அணு ஆயுத நிலையத்தில் காணப்படும் யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் முக்கிய உபகரணங்களை சில மாதங்களுக்குள் மீண்டும் இயக்கக்கூடிய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயரை சமீபத்தில் பாகிஸ்தான் பரிந்துரைத்தது. ஆனால் பல போர்களை நிறுத்த முயற்சி மேற்கொண்டாலும் தனக்கு நோபல் பரிசு தரமாட்டார்கள் என்று ட்ரம்ப் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். இந்த நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மீண்டும் ட்ரம்பின் பெயர் முறைப்படி பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான கார்ட்டர் நோபல் குழுவிற்கு எழுதிய கடிதத்தில் ட்ரம்பின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரம்பின் பங்கு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அவர் அதில் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இதுவரை 338 வேட்பாளர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்று நோபல் குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.